ஹல்லேலூயா, குட் மார்னிங். மற்றும் ஒரு மேன்மையான நாளை தேவனம் கருளியதற்காக அவருக்கு நன்றி சொல்லலாம். வாருங்கள், தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து இன்றைய காரியங்களை ஆரம்பிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவை உம்மை துதிக்கிறோம். அனுதினமும் உம்முடைய சந்நிதியிலே வந்து உம்முடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அதன்படி வாழ்கிறதற்கும், உமக்கு பிரியமானவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து உம்முடைய வாரிசுகளாய் நாங்கள் நிலைநிற்க கிருபையருள வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அநேக வேளைகளில் உங்களுக்கு என்ன இஷ்டம் அப்படின்னு கேட்பாங்கல்ல. உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்னென்ன இஷ்டம் அப்படின்னு கேட்டால் என்னென்னவோ நீங்கள் சொல்லுவீங்க. ஒவ்வொருடைய விருப்பமும் வித்தியாசமானதாக இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று இஷ்டம். ஆனால் நம்ம எப்போவாவது தேவனே உம்முடைய விருப்பம் என்ன என்று கேட்டிருக்கோமா? என்னை குறித்த உம்முடைய விருப்பம் என்ன, அதுதாங்க உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னு என்னைக்காவது நீங்க கேட்டிருக்கீங்களா? அல்லது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறீர்களா? தேவனுடைய சித்தம் என்றால் எத்தனையோ பேர், அதாவது அநேக இடங்களுக்கு நான் ஊழியத்திற்காக செல்லுகிற போது எத்தனை பேருக்கு தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னு இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாருமே கையை உயர்த்துவாங்க. எத்தனை பேர் தேவனுடைய சித்தத்தை தெரிந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா கொஞ்சம் பேர், ரொம்ப குறைவானவங்க தான் கையை உயர்த்துவாங்க. அப்படின்னா மற்றவங்களுக்கு தேவனுடைய சித்தமே தெரியலன்னு சொல்லுவாங்க. எப்படி தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்வது? முதலாவது, நம்முடைய விருப்ப வெறுப்புகளை நாம் விட்டாலே ஒழிய தேவன் தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்த மாட்டார். நம்முடைய அபிப்பிராயங்களை, நம்முடைய ஆலோசனைகளை தேவனுக்கு முன்பாக வச்சு எல்லாத்தையும் அங்கீகரிங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறோமே தவிர, நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நான் செய்ய தயாராக இருக்கிற ஆண்டவரே, நீர் உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கிரியம் செலுத்தி வாங்கிக் கொண்டீரே, உம்முடைய சித்தம் மேன்மையானதல்லவா, என்னுடைய யோசனை விட உம்முடைய யோசனை மேலானதல்லவா என்று நீ ஜெபிக்கிற நாளிலே கட்டாயமாக தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்வாய். இன்னொரு கூட்டத்தார் கூட இருக்கிறாங்க. தேவனுடைய சித்தம் எனக்கு தெரியும், தெரிந்து விட்டது, தேவன் தெரியப்படுத்தினார், ஆனால் அவருடைய சித்தத்தை என்னால் செய்ய முடியவே இல்லை, அவருடைய சித்தத்தின்படி என்னால் நடக்க முடியவில்லை, அவருடைய சித்தத்துக்கு என்னால் கீழ்ப்படிய முடியவில்லை, அவருடைய சித்தத்தை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை, அதனால்தான் நான் அநேக கலக்கத்தோடு இருக்கிறேன், பதற்றத்தோடு இருக்கிறேன், சோர்ந்து போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வோரும் இருக்கிறாங்க. உண்மையிலே தேவனுடைய சித்தம் மேன்மையானது என்று நம்புகிறவர்கள் முதலாவது என்னுடைய வாழ்க்கை அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரின் மீதும் அவருக்கு தனிப்பட்ட விதத்தில் திட்டம் இருக்கிறது என்பதை எத்தனையோ தடவை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். என்னுடைய வாழ்க்கையை குறித்து அவருடைய திட்டத்தை அறிந்து கொள்வது, அதன்படி நடந்ததன் மூலமாகத்தான் நான் இன்று இந்த ஸ்தானத்திலே இங்கே நிற்கிறேன் என்பதை நான் எப்பொழுதும் உணர்ந்திருக்கிறேன். அதை சாட்சியாகவும் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய சித்தம் மேன்மையானது என்றால் அதுல எந்த கஷ்டமும் இல்லை, எந்தவித சிக்கலும் இல்லாதது, அது மிகவும் சுலபமானது, எளிதானது, அது பூவின் பாதை என்று நினைத்தால் அது அஞ்ஞானம். தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே வெவ்வேறாக இருக்கிறது. அது அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் காண வேண்டும் என்றால் சிரமங்களின் பாதையில் நடப்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தியாகம் இல்லாமல், அர்ப்பணிப்பு இல்லாமல் தேவனுடைய உன்னதமான காரியங்களை நம் வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. தாவீது எத்தனையோ தரம் தேவனுடைய சந்நிதியிலே செய்த ஜெபத்தின் மூலமாக இன்றும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ முன்னுதாரணங்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு 143வது சங்கீதத்தை பார்த்தால் 8வது வசனத்திலே அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். கவனிங்க, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். உம்மையே நம்பியிருக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக அதிகாலையிலே காத்திருக்கிறேன், உம்முடைய வார்த்தையின் அடிப்படையிலே நடக்கிறதற்கு என்னை வழிநடத்துங்க, அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன், உம்மை மாத்திரமே நம்பியிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுங்க, நீர்தான் எனக்கு எல்லாம், உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக நான் மறைந்திருந்து உம்முடைய சித்தத்தின்படி வாழவே நான் ஆசைப்படுகிறேன், என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். 10வது வசனம், நீரே என் தேவன். அதை சரியாக நாம புரிந்து கொள்வோம் என்றால் இந்த வசனத்துல எல்லாமே இருக்குங்க.
நீர் கூட இல்ல, நீரே என் தேவன், நீரே என் இரட்சகர், நீரே எனக்கு வழிகாட்டுகிறவர், நீரே எனக்கு சகாயர், நீரே என் ஆண்டவர், நீரே என் மீட்பர், நீர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லுகிறவன் தான் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறவனாக இருப்பான். உனக்காக வேறொதையும் தெரிந்து கொள்ளாமல் வேறொரு ஆப்ஷனை, இது இல்லைன்னா இன்னொன்னுங்கிற மாதிரி, எனக்கு வேற ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லாம, நீர்தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே, நீர்தான் என் வழி, நீரே எனக்கு சத்தியம், நீரே எனக்கு ஜீவன். இயேசு சொன்னார் அல்லவா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் சேர முடியாது. என்னால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரையே நம்புகிறோமா, ஆண்டவரைத்தான் சார்ந்திருக்கிறோமா, அவரையே பற்றி கொண்டு அவரை மாத்திரமே தேடுகின்றோமா? கவனிங்க, நீரே என் தேவன், அதுக்கு முன்னால் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்து அருளும். நான் சொல்றது புரியுதாங்க? உம்முடைய சித்தத்தின்படி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லுவது ஒரு பக்கம், அவருடைய சித்தத்தை அறிந்திருந்தாலும் கூட அதன்படி நடக்க முடியாமல் இருக்கின்றவர்கள் இந்த பிரார்த்தனையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்கிறதற்கு எனக்கு போதிங்க ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்வதற்கு எனக்கு கற்றுக் கொடுங்க. ஆமாங்க, நாம கத்துக்கணுங்க. அந்த சீஷர்கள் கூட கேட்கிறாங்க, ஆண்டவரே ஜெபிக்க கற்றுக் கொடுங்கன்னு. நம்ம ஜெபம்னா ஏதோ வாய்க்கு வந்த 4 வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறத நினைக்கிறோமே தவிர, அதற்கு ஒரு முறை உண்டு, அதற்கு ஒரு வரைமுறை உண்டு. தேவனுடைய சித்தத்தை நன்றாக அறிந்து அவருக்கு அங்கீகாரமான ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். அதனால்தான் தாவீது இடத்திலே சொல்லுவான், என்னுடைய வாயின் வார்த்தைகளை, நீ இருதயத்தின் சிந்தைகளை உமக்கு அங்கீகாரமானதாக்கிக்கோங்க. நான் உமக்கு அங்கீகாரமானபடி விண்ணப்பிக்க எனக்கு கற்றுக் கொடுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். போதித்தல் அப்படின்னா அந்த ட்ரெயினர்லாம் இருப்பாங்க, தெரியும்ல. எதையாவது கற்றுக்கொள்ள நினைச்சா பயிற்சியாளர்கள் நமக்கு இருக்கணும். நமக்கு நாமே எதையும் கற்றுக்க முடியாதுல்ல. ஒரு புதிய விஷயத்தை நீ கற்றுக்கொள்ள நினைக்கும் போது அதை கற்றுக் கொடுக்கிற ஒருவர் அவசியம். அதாவது நாட்கள்ல உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸோ அல்லது டிஜிட்டல் மீடியா மூலமாக கூட கற்றுக்கொள்றீங்க. பட் பயிற்சி கொடுப்பதற்கு ஒரு மாஸ்டர் இருக்கணுமா இல்லையா? பயிற்சியாளர். அதேபோல தேவனுடைய சித்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு உலக பிரகாரமான ட்ரெய்னர்ஸ் உதவவே மாட்டாங்க. உலக பிரகாரமான காரியங்கள் மூலமாக தேவனுடைய சித்தத்தை நம்மால் அறியவே முடியாது. தேவனுடைய சித்தம் என்பது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே இருக்கிறது என்பதனால் இட்ஸ் நாட் லைக் இந்த உலகத்திலே பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறவங்களை நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 அப்படின்னு ரேங்க் வச்சு கற்றுக் கொடுப்பதல்லவே அல்ல. ஏனென்றால் உன்னை குறித்ததான தேவனுடைய திட்டம் பிரத்யேகமானதாக இருப்பதனால நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விதமும் பிரத்யேகமானதாக இருக்கிறது. அதாவது ஒவ்வொருவர் மீதும் அவருடைய திட்டங்கள் தனித்தனியாக இருப்பதனாலே உன்னை குறித்ததான தேவனுடைய சித்தம் என்னவாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டவைகளை அவருடைய சித்தத்திற்கேற்றபடி நாம் கடைபிடிப்பது என்பது முக்கியமான ஒன்று. நம்ம என்னைக்காவது இந்த மாதிரி ஜெபம் பண்ணிருக்கோமா? எனக்கு உம்முடைய சித்தத்தின்படி செய்ய விருப்பமா இருக்காண்டவரை எனக்கு கற்றுக் கொடுங்க. நான் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்பதற்கு எனக்கு கற்றுக் கொடுங்க. இந்த நாட்களே நமக்காக பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். அவரே நம்மை சர்வ சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துகிறவர். அவரே நம்முடைய டீச்சர். அவரே நமக்கு போதகர், தேற்றரவாளன். ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நமக்கு நினைவுபடுத்துகிறவர். வாங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். யோவான் 16:12. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் அல்லது புரிந்து கொள்ள முடியாது. எனவே அவர், அதாவது சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார்.
பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். தேற்றரவாளனாகிய சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவார், கற்றுத்தருவார். தேவன் தாமே சொன்ன விஷயங்களை அவர் மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துவார். தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய நடைமுறைகளை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும்படியாக இன்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கின்றார். ஜெபத்திலே நீ தரித்திருக்கிற பொழுது உன்னுடைய இஷ்டத்தையெல்லாம் நீ விட்டுவிட்டு தேவனுடைய சித்தத்துக்காக காத்திருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒப்புவிக்க பண்ணுவார். நம்முடைய நிலைமையை நாம் உணர்ந்து கொள்ளும்படி உதவி செய்வார். அவருடைய எண்ணங்களை, அவருடைய நோக்கங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நம்முடைய சொந்த பலத்தினாலே அதை செய்யவே முடியாது. ஏனென்றால் ஆவிக்குரியவைகள் சரீர பிரகாரமாய் நடக்கிறவைகள் அல்ல. யுத்தம் என்பது குதிரையின் பலத்தினாலே அல்ல. நாம் கர்த்தரால் மாத்திரமே ஜெயம் பெறுகிறோம். நமக்கு தேவைப்படுகிற உபகரணங்கள் இந்த உலக பிரகாரமான வஸ்துவோ வாகனங்களோ அல்ல. நமக்கு தேவையானது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். ஆண்டவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்தும்படியாக எல்லா நேரங்களிலும், எல்லா விஷயங்களிலும், எல்லா வேளைகளிலும் ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிற வகையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் அதை செய்வதற்கு நமக்கு பலனை அருளுகிறவராய் இருக்கிறார். நீ போ என்று சொல்லுகிறவர் அல்ல, கூடவே இருக்கிறவர்தான் பரிசுத்த ஆவியானவர். செய் என்று சொல்லுகிறவர் மாத்திரமே அல்ல, நம்மோடு இருந்து நம்மை செய்ய வைக்கிறவர் அவர். அவரே தேற்றரவாளனாய் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். கவனிங்க, தேவனையே சார்ந்திருக்கின்றவர்கள், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்க, உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு எனக்கு போதிங்க, உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய பிரியத்தையும் நான் கற்றுக்கொள்ள உம்முடைய வார்த்தை எனக்கு அருளிச் செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கிரியைகளை, அவருடைய அன்பை, அவருடைய சித்தத்தை பரிசுத்த ஆவியானவரே நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நம்மை அறிக்கையிட பண்ணுகிறார். நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவுகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறீர்கள்? அறிந்தும் அவருடைய சித்தத்தின்படி என்னால் செய்ய முடியவே இல்லையே என்று பலவீனத்தோடு, துக்கத்தோடு, கவலையோடு எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? நிறைய பேர் தேவனுடைய சித்தம் எனக்கு தெரியும், ஆனா அதை என்னால செய்யவே முடியல. காரணம், என் வீட்டார் அதுக்கு ஒத்துக்கிறதில்ல, என் தாய் தகப்பன் அதுக்கு ஒத்துக்கிறதில்ல, என் மனைவி ஒத்துக்க மாட்டேங்கிறா, என் கணவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கு, அதற்கு அனுகூலமா இல்ல, எந்த சூழலும் எனக்கு ஒத்து வரவே இல்லை, அதனால தான் என்னால தேவனுடைய சித்தத்தை செய்யவே முடியவில்லை என்று சாக்குப்போக்கு சொல்ற சிலர் கூட இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, உலகமும் அதன் இச்சைகள் எல்லாம் ஒழிந்து போகும், ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் நிரந்தரமாய் நிலைத்து நிற்பான். நீ செய்கிற எந்த காரியமா இருந்தாலும், நீ சாதித்தது எதுவாக இருந்தாலும், நீ சம்பாதித்தது எதுவாக இருந்தாலும், இந்த உலகத்துல அது கொஞ்ச காலம்தான் உன்னோடு இருக்குமே தவிர, நீ தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கின்ற வாழ்க்கை என்பது, தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையிலே செய்கிற கிரியைகள், பணிகள், தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையிலே செய்கிற விண்ணப்பங்கள், அவைகள் கட்டாயமாக பலனை கொடுக்கும். அந்த பலன் இகத்தில் மாத்திரமே அல்ல, பரத்திலும் கூட நிலைத்து நிற்கிறதாக இருக்கும். எனவேதான் ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்காக காத்திருக்கிறேன். தாவீது சொல்றான், அதிகாலையிலே உம்முடைய கிருபையை காணும்படி செய்யும். இந்த அனுதின தியானத்தில் ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர் இந்த நாளுக்காக நான் தெரிந்து கொள்ளணும். அதாவது சில நேரங்கள் ஆண்டவருடைய சித்தம் என்றால் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவர் சொல்ல மாட்டார். நீ ஒரு விஷயத்திற்கு கீழ்ப்படிந்தால் இரண்டாவது விஷயத்தை அவர் உனக்கு வெளிப்படுத்துவார். ஆனா உனக்கு அது புரியாது. அவருடைய சித்தம் என்பது முடிவல்ல, அது ஆரம்பம்தான். நீ அவருக்குள்ளாக வந்துவிட்டால், அவருடைய சித்தத்தில் அவருடைய வழிக்குள் வந்துவிட்டால் இலக்கை நீ அடைந்து விடுவாய். எனவே இன்றிலிருந்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாள் காலையிலும் என்னுடைய நாளை உம்முடைய சித்தத்தில் ஆரம்பித்து
அனுதினமும் உம்மோடு கூட நடந்து உம்முடைய ராஜ்யத்தின் வாரிசாவதற்கு, உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏனோக்கு தேவனோடே கூட சஞ்சரித்தான். அவனை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். எனவே தேவனுடைய சித்தத்தின்படி நடப்பது, அவருக்கு பிரியமானபடி வாழ்வது, அதுதான் நம் வாழ்க்கையில் முக்கியமானது என்பதை விசுவாசிகளாக நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய சித்தத்தை எல்லாம் விட்டுவிட்டு தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அதை நிறைவேற்றுகிற வகையில் நாம் விண்ணப்பித்து அவருடைய கிருபைக்காக நாம் ஜெபிக்கலாம். ஒருமனப்படலாமா? பரிசுத்தமும் அன்பும் உள்ள எங்கள் பிதாவே, அநேக நேரங்களிலே எங்கள் வாழ்க்கையில் அப்பா நான் செய்வது சரியல்ல, நான் என்னுடைய இஷ்டப்படி செய்வதனால்தான் எனக்கு இந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் என்று உணர்ந்து கொண்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி செய்யவே விரும்புகிறோம், ஆனால் செய்ய முடியாத நிலையிலே சூழ்நிலையிலே இருக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற தேவனாய் நீர் இருக்கிறதற்காக, எங்களை எழுப்புகிற தேவனாய் இருப்பதற்காக, வழிநடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு விண்ணப்பிப்பதை போதித்தருளுங்க. உம்முடைய சித்தத்தின்படி நடப்பதை கற்றுக் கொடுங்க. உம்முடைய சித்தத்தின்படி செய்ய எங்களுக்கு போதிங்க. ஆண்டவரே, எங்களுக்கு தேற்றரவாளனாக சத்திய ஆவியானவராக ஆண்டவர் உம்முடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை எங்களுக்காய் அருளியிருப்பதினாலே ஆண்டவரே, உம்முடைய ஆறுதலோடு கூட, உம்முடைய வழி நடத்துதலோடு கூட ஆண்டவரே, நாங்கள் அறிக்கையிட்டு அனுதினமும் உம்முடைய வார்த்தைகளின் அடிப்படையில் வாழ்வதற்கு, இந்த வார்த்தையின் சாரங்களை அறிந்து கொள்வதற்கும், உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்கிறதற்கும் உம்முடைய வழிகாட்டுதலை பெற எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக அனுப்புங்கள். வெளிநாடுகளில் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் கட்டாயம் பதில் தருவார். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.